ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அஸ்ஸலாமு அலைக்கும் ரீஸா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்பிங் ஹாலுன்றே நம்ம சொல்லலாம். ஷாப்பிங் ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் எந்த ஷாப்லலாம் வாங்கலை. ஸோ இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இதாக போய்கிட்டு இருக்க மீஷோ ஷாப்பிங் ஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா இதுலேயும் காட்டுற மாதிரி மீஷோவில் லோ ப்ரைஸில் நல்ல நல்ல ப்ராடக்டாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி உள்ள vlogல செக் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே வந்து மீஷோவில் வந்து நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹோமுக்கு உள்ளது அண்டு பாப்பாவுக்கு உள்ளது அண்டு ஜுவல்லரி இது இருக்குது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையாக இந்த பர்ச்சேஸ் நான் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீஷோவில் ஒரு என்ன ப்ராடக்ட் அப்படின்னா பாப்பாக்குள்ள ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ எஸ், ஒரு டீத்தர் தான் ஆக்சுவலி. ஸோ டீத்தர் வந்து என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு டீத்தருன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு சூப்பராக நீட்டான ஒரு பேக்கேஜிங்கில் வந்திருக்குது. அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸோ இந்த டீத்தரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 162 தான். ஸோ 162க்கு ரொம்பவே நல்ல பேக்கேஜிங்னு சொல்லலாம். பேக்கேஜிங்கில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நீட்டாக அழகாக ஒரு பாக்ஸில் வந்திருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நல்லா இருக்குது. சும்மா நார்மலான ரப்பரோ அந்த மாதிரி இல்லை, நல்லா சிலிக்கான் அண்டு ரொம்பவே சாஃப்ட்டு, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஹார்ம்னஸும் இருக்காது. அண்ட் நீங்கள் நினைக்கலாம் பாப்பாவுக்குள்ளதை வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கம்மி ரேட்டாக பார்க்கணும், கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரையும் ரொம்பவே வந்து ஹை ப்ரைஸாக இருந்தால் அது நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறதும் கிடையாது. அதே சமயம் ரொம்ப லோவாக இருந்தாலும் அது வந்து குவாலிட்டி நல்லா இல்லை அப்படிங்கிறது கிடையாது. சில ப்ராடக்ட் டிஃபர் ஆகும். ஆக்சுவலி பார்த்தா வந்து மற்ற ஆன்லைனில் வர்றது எல்லாமே 200க்கு மேலே இருந்தாலும் இதே சேம் குவாலிட்டி தான் வருது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேம் குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. அண்ட் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய நியூ மாம்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோவில் நிறைய கலர் வேரியேஷன்ஸில் இருக்குது அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ எஸ், நம்மளோட ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அக்சசரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜுவல்லரி வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் அனண்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்திருக்குது. ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்க்லெட்டு. ஸோ எஸ், இந்த ஆங்க்லெட் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்க்லெட்டு ஃபுல்லாக பிளாக் பீட்ஸ் வந்திருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் பீட்ஸு அண்ட் அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ்டு மெட்டீரியல் லைட்டாக இடையில இந்த ஃப்ளவர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ்டு மெட்டீரியலில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஆங்க்லெட்டு, டெய்லி வேர் ஆங்க்லெட்டுன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து ப்ரைஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ எஸ், இந்த ஆங்க்லெட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 தான் இந்த ஆங்க்லெட்டோட ப்ரைஸுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பர்பான குவாலிட்டியில் இருக்குது. அண்டு இதோட வந்து அந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரியான ஒரு பீட்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டியான ஒரு இதாக தான் இருக்குது. 118க்கு ஒரு டெய்லி வேர் யூஸ் ஆங்க்லெட்டு. ஸோ இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வந்து ரொம்ப வந்து ஸ்க்ராச்சபிள் அந்த மாதிரிலாம் இருக்காது. அண்ட் இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடைஸ்ட் மெட்டீரியலில் வந்திருக்கு. ஸோ ஆக்சிடைஸ்ட் தான். ஸோ இதுவும் பாருங்கள் எந்த ஒரு இச்சிங் எந்த ஒரு இதுவுமே கொடுக்காது. ஸோ நல்லாவே இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் அண்ட் அதோட இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குட்டி பாக்ஸில் வந்துச்சு, கவர் அப்படி வராமல். அண்ட் அதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சரும் ஆக்சுவலி வந்திருக்குது. ஸோ ஓகே, ஒரு கிஃப்ட் வவுச்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் வவுச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேடிஎம் வந்து கேஷ்பேக்கு. ஸோ 10 to 50 கேரண்டீட் ப்ரைஸ். இது வந்து மீஷோ, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 118க்கு வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரி அண்ட் ப்ளஸ் அதுக்கு ஒரு கேஷ்பேக் ஆஃபரும் கொடுத்துருக்காங்கங்கிறப்ப சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீஷோவில். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜுவல்லரி தான். ஸோ இது வந்து குட்டீஸ்க்கு உள்ள ஜுவல்லரின்னு நம்ம சொல்லலாம், குட்டீஸுக்கெல்லாம். ஸோ இதுவும் பேரு. நீங்கள் வந்து இதை ப்ரேஸ்லெட்டாகவும் ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஆங்க்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாப்பாக்காக ஒரு ஆங்க்லெட்டாக தான் போட்டேன். ஸோ நார்மல் ஃபுல் பிளாக் அப்படின்னு போடாமல் இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த ஒயிட்டு சில்வர் டைப்பு வருதுல்ல, ஸோ சேம் தான் நம்ம போட்ட வந்து அந்த ஆக்சிடைஸ் மெட்டீரியல் மாதிரி தான், பட் இது ஆக்சிடைஸ் கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கு. அண்ட் இதுவுமே எந்த ஒரு இரிட்டேஷனோ இந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்பவே வந்து பாப்பாவுக்கு வந்து காலில் வந்து ஸ்க்ராச்சஸ், கால் விளாடுறப்ப இந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூவெல்லாம் கிடையாது. ஸோ பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நடுவில் வந்து அந்த ரிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, குட்டியாக அந்த ரிங்கு. அது எதுவுமே வந்து ஸ்க்ராச்சபிள் இல்லை. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்ன ப்ரைஸுக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, $161. ஸோ 161க்கு இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த பேரு. ஸோ நம்மளோட ஆக்சிடைஸ்டு ஆங்க்லெட்டை விட இது கொஞ்சம் கூட, அது 180, இது 116க்கு. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ஆங்க்லெட்டு, டெய்லி வேறு குட்டீஸ்க்கெல்லாம் போடலாம். அண்ட் ப்ரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால. ஸோ இதையும் நீங்கள் வந்து நியூ மாம்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ப்ராடக்ட்டு தான். பார்த்தீங்கன்னா பாப்பாக்குள்ளே ஒரு ப்ளே மேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ளே மேட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன்ஸ்லையுமே வந்து அபவ் 200 தான் இருக்குது, அபவ் 200, 300, இன்னும் நிறைய ஆன்லைன் இது பார்த்தீங்கன்னா இதை வந்து 400, 500 சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் 400, 500க்கு இது வர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ப்ரைஸ் என்ன இதில் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அதில் டிஸ்கவுண்ட் போக 190 அந்த ரேட்டுக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. என்ன டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதில் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இந்த ப்ளேமேட் கிடச்சிச்சு. அண்ட் இந்த ப்ளேமேட் ஆக்சுவலி வந்து கலர்லாம் சூஸ் பண்ண முடியலை. ஸோ ப்ளேமேட்டோட குவாலிட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ், இது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ளே மேட்டு, நான் உங்களுக்கு நல்லா கிளியராக காட்டுறேன். ஸோ இந்த ப்ளே மேட்டோட ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபுல்லாக நம்ம ஏர் இது பண்ணிக்கணும். அண்ட் இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் வச்சு பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இங்கே குட்டி குட்டி டாய்ஸ் இருக்கும், பிள்ளைங்க வந்து அந்த உட்காந்துக்கிட்டே நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி. அண்ட் இங்கே தான் இந்த பேக்கு பாருங்கள். ஸோ எஸ், இங்கே வந்து நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கணும், இங்கே வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஏரு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபுல்லாக வாட்டரு. அண்ட் பிள்ளைங்க வந்து விளாடுறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல அழகான பிரைட் கலர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்டு விளாடுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு.
சூப்பர்பான ப்ராடக்ட் இன் அஃபோர்டபுள் ரேட்டு. கண்டிப்பாக வந்து இதுவுமே நியூ மாம்ஸுக்கு ரொம்பவே தேவைப்படும். அண்டு உங்கள் கிட்ஸு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை உட்கார ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த விளாட் ஜாமான் இதெல்லாம் ரொம்பவே இப்போ வந்து டாய்ஸோட கிரேவிங்ஸ் இருக்கும். பட் டாய்ஸ் வந்து அவங்களால கேட்ச் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இதில் சூப்பராக விளாடுவாங்க. அந்த கொஞ்சம் உட்கார வைக்கவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 400-500 நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது ஆக்சுவலி இந்த நார்மலாக தான் இருக்குது குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இது வந்து 209 ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு சொல்வேன். பட் 400-500க்கு இதை வாங்குறது நாட் ஒர்த்தபிள்னு சொல்வேன். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்போது சொல்கிற மாதிரி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்மளோட இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ எஸ், இது என்னன்னா ஒரு ஹோம் நீடுக்கு உள்ளது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால் கிளாக்கு. ஸோ வால் கிளாக் வந்து நிறைய இப்போ மாடலாக வந்துருக்குது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஸோ எஸ், நல்லா வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு சேஃபாக வந்துச்சு. ஸோ சூப்பரான இந்த வால் கிளாக்கு. ஸோ இப்படி உங்களுக்கு காட்டுறப்பே வந்து சூப்பராக இருக்குது அந்த வாலில். ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அந்த மாஷால்லா சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து அல்லாஹு லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வாங்கியிருந்தது. ஸோ இது வந்து அந்த வாலில் வைக்கிறப்பே வந்து நல்ல பிரைட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ரிச் அண்ட் லாயல் லுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லலாம். ஸோ பேக்கேஜிங் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இங்கே தெர்மோகால்லாம் வச்சு அந்த நீடிலுக்கு எதுவும் ஆகாமல், அந்த முள்ளுக்கு எதுவும் ஆகாமல் அந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பரான ஒரு வால் கிளாக்குன்றே சொல்லலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே நல்லாவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுட்டே நம்ம சொல்லலாம். ஸோ எஸ், இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் 250 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான ஒரு வால் கிளாக்குன்றே சொல்லலாம். நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதிலேயே நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு வால் கிளாக்கு. பட் இதில் ஒரே ஒரு டிஃபெக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னென்னா நான் வாங்கினப்ப ஆக்சுவலி ஒரே ப்ராடக்ட் நான் 2 ரூமுக்கு ஆக்சுவலி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு குவான்டிட்டி போட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்தப்போ அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் தான் பண்ணியிருந்தேன். பட் கேஷ் ஆன் டெலிவரியில் அந்த வந்த பாக்ஸ்லேயுமே 2 குவான்டிட்டின்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அதை பார்த்துட்டு நானும் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு வால் கிளாக் தான் இருக்குது. ஸோ இன்னொன்று வால் கிளாக்கு வரலை. ஸோ ரிட்டர்ன் நானும் எகெயின் ரிட்டர்ன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் ப்ரூஃப் வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லலாம் கேட்குறப்ப நிறைய பேர் ரிட்டர்ன்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக 100 பார்சலில் ஒரு பார்சல் இப்படி ஆகத்தான் செய்யும். பட் ஓகே, குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் லுக் வைஸும் சூப்பர் அண்ட் பேக்கேஜிங் ஆல்சோ சூப்பர். ப்ரைஸ் மெயின்லி ரொம்பவே அஃபோர்டபுள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், இதுதான் நம்மளோட இன்றைக்கி உள்ள வீடியோவோட மீஷோ ஹாலுன்றே சொல்லலாம். ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டுன்றே சொல்லலாம். அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பர், பேக்கேஜிங் சூப்பர், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னுமே வந்து மீஷோவில் நிறையா வந்து மஹா இந்தியன் ஃபெஸ்டிவல் ஏதோ எக்ஸ்ட்ரா வருது. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக இனிமேல் அவைலபிளாக இருக்கும் மீஷோவில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆர்வி ஃபேமிலிஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் எப்போதும் சொல்கிறது தான். ஸோ கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.